நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அன்னைக்கு நான் போய் மாட்டிக்கிட்டேன் செவந்தி. இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சு ஒண்ணு பண்றோம். அதுல 1-2 தப்பா போனா கூட பரவாயில்ல. மொத்தமாவே தப்பா போயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வலின்னு அனுபவிச்சாதான் புரியும். நீ அவரை போய் பார்த்தல, அவர்கிட்ட என்ன பேசுன? பேசுறதுக்காக தான் தேடி போனேன். உள்ள வரலாமா? கௌதம், என்ன கௌதம் நீங்க சின்ன குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா இந்த டைம்ல நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எப்படி? இப்ப என்ன, அம்மா ஆபரேஷன் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்காகவே ஸ்பெஷலா ஃபாரின் எல்லாம் கூட்டிட்டு போறீங்க. கண்டிப்பா ஆபரேஷன் முடிஞ்சு அவங்க ஸ்ட்ராங்கா திரும்பி வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல சிந்து, என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள சின்னதா ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. தெரியாத ஒரு நாட்டுக்கு போறோம். இங்க ஆபரேஷன்னா கூட நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துருவேன்.